ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி சார்லஸ் லாவில் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசம்ப்ஷன் வேல்யூவில் ஒரு கிராஃப் போட்டிருக்கேன். அந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர், இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் செல்சியஸில், அதுக்கப்புறம் டைம் அண்ட் செகண்ட்ஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிலையும், டைம் வந்து செகண்ட்ஸில் வந்து ஒய் ஆக்சிலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனுடைய பாயிண்ட்ஸ் வேல்யூஷன் பாருங்கள். இது வந்து அசம்ப்ஷன் வேல்யூ. இந்த வேல்யூ வந்து பார்த்தா நான் கொடுத்து போட்டிருக்கேன். ரெண்டாவது இந்த கிராஃபோட வேல்யூ. கிராஃப் வந்து இப்படி வரும். கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஸ் இருக்கும். இது இருந்ததுனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சிஸ்டத்தில் வந்து ஃப்ரீக்வன்சி, இது வந்து பார்த்திங்கன்னா கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ இதில் வந்து எப்படி போகுது அப்படின்றத கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லையும் பண்ணலாம். மீன் மீடியன் போர்டு வேல்யூஷன் பண்ணிக்கலாம். ஹைப்போதீசிஸ் வேல்யூஷனும் இதில் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இது அசம்ப்ஷன் வேல்யூவில் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் லேபில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்எல் வாட்டர் எடுக்கிறீங்க, மெஷரிங் ஜாரு, மெஷரிங் சிலிண்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் எடுத்துக்கலாம். டைமிங்கில் எவ்வளோ போயிருக்கு அப்படின்றதையும் ப்ரெஷரைசேஷன் வச்சு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது, அந்த வால்யூம், அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த வால்யூத்தில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதனுடைய அந்த ஏர் கண்டக்ட் எப்படி எக்ஸாம்ட் ஆகுது அப்படின்றத நம்ம வேல்யூஷனாக கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.